ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வெள்ளி சாமான்கள் சாமி பூஜைக்கு முன்னாடி வைக்கிறது இந்த மாதிரி கலர் மாறிட்டே இருக்கும்ல, அது நம்ம வெளியில் வைக்க வைக்க டெய்லியுமே அது கலர் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஒரு 4-5 நாளைக்கு நம்ம வந்து கழுவி வச்சோம்னா அந்தளவுக்கு பளபளப்பு இருக்கும், அப்புறம் மாறிடும். அதை போட்டு நம்ம தேய்ச்சி தேய்ச்சி கழுவுனாங்க. இது ஒரு ஈஸி மெத்தட். நல்லா குடிக்கிற தண்ணியில், நல்ல தண்ணியில், உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்மளுக்கு என்னென்ன சாமானெல்லாம் வாஷ் பண்ணணுமோ எண்ணெய் பிசுக்காக இருந்தால் தொடச்சி எடுத்துகிட்டு உள்ளே போட்டுடணும். அது கூட 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போடணுங்க. போட்டுட்டு நம்மளோட சில்வர் ஃபாயில் வருது பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்றதுக்கெலாம் ரோல் பண்ணி கொடுப்பாங்களே, யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது சாமி பூஜைக்காக நம்ம பண்ணுறது. புதுசாக நம்ம வாங்கி வச்சுருக்கிறதுல நல்லா பிச்சு பிச்சு உள்ளே போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா தலை கொதிக்கும். உங்களுக்கு கொதிக்கிறப்பவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஃபாயில் இருக்கிறது எல்லாமே கலர் மாறும். அந்த பிசுபிசுப்பு தன்மையை வந்து ஃபாயிலில் தொட்டிங்கனாலே வலுவலுப்பாக இருக்கும். நம்மளோட பாத்திரம் பாருங்களேன், சாமி பூஜை பாத்திரம்லாம் எப்படி உள்ளேயும் சரி வெளியும் சரி பளபளன்னு இருக்குங்க. இது நல்லா கொதித்து எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சான்னு. கலர் மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மட்டும் விட்டுறாதீங்க. அது என்ன ஆகும்னா மறுபடியும் வலுவலுப்பு தன்மை வந்து அதில் படிய ஆரம்பிச்சிடும். அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே எல்லாமே கலராக மாறிடுச்சு அப்படின்னோடனே எடுத்து இந்த தண்ணியில் ஊற்றிட்டு நல்ல தண்ணியில் மறுபடியும் வெறும் இது வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ எடுத்தோ இல்லைனா வெறும் துணி எடுத்தோ நல்லா தொடச்சி வச்சுருங்க. சூப்பராக பளபளன்னு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.